ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மார்க்கெட் என்னாச்சுன்னு பார்க்கலாம். டைம் இப்போ 9:14 AM, தேர்ஸ்டே, ஆகஸ்ட் 24, 2023. மார்க்கெட் கர்ஷனான பிறகு பேங்க் நிஃப்டி 225.15 பாயிண்ட்ஸ் பிளஸ்ல இருக்கு. ஓவராலா 44,704.20 பாயிண்ட்ஸ். நிஃப்டி 50 91.15 பாயிண்ட்ஸ் பிளஸ்ல இருக்கு. ஓவரால் வேல்யூன்னு பார்த்தாக்கா 19,535.15 பாயிண்ட்ஸ்ல இருக்கு. இன்னும் ஃபியூ செகண்ட்ஸ்ல மார்க்கெட் ஓப்பன் ஆயிடும். மார்க்கெட் இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. நிஃப்டி 50 மற்றும் பேங்க் நிஃப்டி இரண்டுமே கேப் அப் ஓப்பனிங். அவசரப்பட்டு நம்ம எதையும் பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம். நேற்று இரவு முதல் இன்று காலை வரை மார்க்கெட் நல்லா சல்லடை போட்டு சலிச்சதுல இன்று காலை சந்தையில் காலை எண்ணெய் ஏரில் பூட்டினால் எந்த ஒரு தங்கு தடையுமின்றி பதமான உழவு கிடைக்கும் என்ற உறுதியான கணிப்பு கிடைத்ததால் நான் இன்று காளையனுடன் அறுவடைக்கு செல்லலாம் என்று முடிவெடுத்துள்ளேன். அப்படின்னா இன்னைக்கு ஒரு சிறப்பான சம்பவம் இருக்குதுன்னு சொல்லு. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு எப்படி லைவ் ட்ரேடிங்கா இல்லை A² + B² = 1500 குவான்டிட்டின்ட்டு போயிடுவியா? எதுவாக இருந்தாலும் தயங்காம வெளிப்படையா சொல்லிடு. இங்க பாரு, அங்கதான் தமிழ்ல லைவ் ட்ரேடிங்னு சொல்லிட்டல, அப்படியே சும்மா இருக்கிறவங்களை உசுப்பேத்திட்டு இருக்கிற. நீ இவ்வளவு தூரம் கேட்கறதுனால சொல்றேன், இன்னையில இருந்து நம்ம லைவ் ட்ரேடிங் தான் பண்ண போறோம். மணி இப்போ 9:15 AM தான் ஆகுது. நிஃப்டி 50ல இருந்து ஆகஸ்ட் 24 19,550 கால் ஆப்ஷனை ஓபன் பண்ணிட்டு இங்க டார்கெட்ல 50% டைப் பண்ணிடலாம். ஸ்டாப் லாஸ் எதுவும் கிடையாது. குவான்டிட்டியில 50 மட்டும் இருக்கட்டும். நம்ம இப்ப இந்த ஸ்ட்ரைக்கை மார்க்கெட் பிரைஸ்ல 50 குவான்டிட்டியை பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. இப்ப நம்ம ஸ்ட்ரைக்கினுடைய ஆவரேஜ் பிரைஸ் 20 ரூபாயில இருந்து நம்ம டார்கெட்ல செட் பண்ணின 50% 30 ரூபாயை ரீச் பண்ணுமா, அல்லது நான் இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரைக்கு ஸ்டாப் லாஸ் எதுவும் செட் பண்ணாததுனால மற்றும் இன்னைக்கு நிஃப்டி 50க்கான வீக்லி எக்ஸ்பைரி டே அப்படிங்கிறதுனால இறுதியா மார்க்கெட் க்ளோஸ் ஆன பிறகு நம்ம ஸ்ட்ரைக் 0.05 பைசாவுக்கு போய் நிக்கிதானே. மிளகு போட்டு சுட்ட மெதுவடைய மொறு கெட்டி சட்னியோட சூடா சுவையா சாப்பிட்டுக்கிட்டே மார்க்கெட்டை பொறுமையா வாட்ச் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். மார்க்கெட்டை கவனமாக வாட்ச் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிஃப்டி 50ல இருந்து ஆகஸ்ட் 24 19,550 கால் ஆப்ஷன் நம்ம ஸ்ட்ரைக்கினுடைய ஆவரேஜ் பிரைஸ் 20 ரூபாய்க்கு பிறகு நம்ம ஸ்ட்ரைக் 0.05 பைசா கூட கீழே போகாம ஏரில் பூட்டிய நம்முடைய காலை குறுக்கு சால் ஓட்டாமல் ஒரே நேர்கோட்டில் எந்த ஒரு வளைவு நெளிவும் இல்லாமல் நம்முடைய 50% இலக்கையும் தாண்டி சென்றுள்ளது. இப்ப நம்முடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல 525 ரூபாய் ப்ராஃபிட்ல இருக்கு. நம்முடைய இலக்கை தடுமாறாமல் வந்தமைக்கு காளையனுக்கு மனமார்ந்த நன்றிகள். இந்த ஸ்ட்ரைக் நம்முடைய டார்கெட்டை ரீச் பண்ணின பிறகு மறுபடி முன்னோக்கி சென்று 42.10 காசில் தனது பயணத்தை நிறுத்தி கொண்டது. நம்ம ஸ்ட்ரைக்கினுடைய ஆவரேஜ் பிரைஸான 20 ரூபாயை வச்சு டோட்டல் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணா டோட்டலா இந்த ஸ்ட்ரைக் 110.50% ப்ராஃபிட்ல இருந்திருக்குப்பா. அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரைக் எங்க போச்சுன்னு உன்னோட 4 கண்ணால மார்க்கெட்டை நல்லா உத்து பாரு கண்ணா. 0.05 பைசாவில் இந்த மாடு படுத்தே விட்டது.
நம்ம இன்னைக்கு இந்த ஸ்ட்ரைக்ல ஒரு லாட்ல ட்ரேடிங் பண்ணின அமௌண்ட் அப்படின்னு பார்த்தா 50 குவான்டிட்டி இன்டு ஆவரேஜ் பிரைஸ் 20 ரூபாய் போட்டா 1000 ரூபாய். நம்ம பர்ச்சேஸ் பண்ணின ஸ்ட்ரைக் நம்முடைய டார்கெட்டையும் தாண்டி எக்ஸிட் ஆனதுனால நம்முடைய லாபம் அப்படின்னு பார்த்தா 50 குவான்டிட்டி இன்டு 10.50 பாயிண்ட்ஸ் போட்டா 525 ரூபாய். அதாவது மார்க்கெட் நமக்கு இன்னைக்கு எக்ஸ்ட்ராவா 25 ரூபாய் ப்ராஃபிட் கொடுத்திருக்கு. 1000 ரூபாயில நம்ம இன்னைக்கு நிஃப்டி 50ல ட்ரேடிங் பண்ணி நம்ம புக் பண்ணின ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தா 525 ரூபாய். அதாவது 52.50% லாபம். இதுல மார்க்கெட் நமக்கு இன்னைக்கு எக்ஸ்ட்ராவா 2.50% ப்ராஃபிட் கொடுத்திருக்கு. இந்த வாரத்தின் முதல் லைவ் ட்ரேடிங் லாபகரமாகவே முடிந்தது. நம்ம இன்னைக்கு நம்முடைய மார்க்கெட் என்னாச்சு ரூல்ஸ் 6 ரூல்ஸையும் கரெக்டா ஃபாலோ பண்ணினோமா இல்லையான்னு நம்ம இப்பதான் பார்க்கலாம். நம்ம ஸ்ட்ரைக்கை சரியான டைம்ல பர்ச்சேஸ் பண்ணினோமா, கரெக்டான ஸ்ட்ரைக் அதாவது கால் ஆப்ஷன் அல்லது புட் ஆப்ஷன் அப்படின்னு கரெக்டான ஸ்ட்ரைக்கை செலக்ட் பண்ணினோமா, நம்ம ஸ்ட்ரைக்கை சரியான பிரைஸ்ல பர்ச்சேஸ் பண்ணினோமா, நம்ம ஸ்ட்ரைக்குக்கு சரியான டார்கெட்டை செட் பண்ணினோமா, நம்ம ஸ்ட்ரைக்கை பர்ச்சேஸ் பண்ணின பிறகு மார்க்கெட்டை பொறுமையா நிதானமா வாட்ச் பண்ணினோமா, நம்ம ஸ்ட்ரைக்குக்கு ரிஸ்க் மற்றும் ஸ்டாப் லாஸை கரெக்டா ஃபாலோ பண்ணினோமா. நம்முடைய மார்க்கெட் என்னாச்சு ரூல்ஸ் 6 ரூல்ல ஒரே ஒரு ரூல்ல நான் இன்னைக்கு தவறு செய்திருந்தாலும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணின ஸ்ட்ரைக் நம்முடைய டார்கெட்டை சக்சஸ்ஃபுல்லா ரீச் பண்ணிருக்கு. நம்ம ஸ்ட்ரைக்கை பர்ச்சேஸ் பண்ணின பிறகு நம்ம ஸ்ட்ரைக்குக்கு ஸ்டாப் லாஸ் எதுவும் செட் பண்ணலனாலும் நமக்கு இன்னைக்கு ப்ராஃபிட் கிடைத்திருக்கு. நண்பர்களுக்கு ஒரு முக்கியமான வேண்டுகோள், ஷேர் மார்க்கெட் பத்தின முன் அனுபவம் இல்லாம ப்ராப்பரா ஸ்டாப் லாஸை பயன்படுத்தாம ட்ரேடிங் பண்ணி உங்களுடைய பணத்தை இழந்துடாதீங்க. ஸ்டாப் லாஸை கரெக்டா யூஸ் பண்ணி மிகப்பெரிய நஷ்டத்துல இருந்து மிகச்சிறிய நஷ்டத்துல எக்ஸிட் ஆகி உங்களுடைய பணத்தை பத்திரமா பாதுகாத்துக்கோங்க. ஏதோ என்னால் முடிஞ்ச உதவியை சொல்லிவிட்டா அதுக்கப்புறம் அவங்க விருப்பமா. தயவு செய்து ஷேர் மார்க்கெட் பற்றினா ப்ராப்பர் நாலேஜ் மற்றும் ஷேர் மார்க்கெட்டினுடைய ரிஸ்க்கை முழுமையாக தெரியாமல் ஒரு பைய நிறைய எண்ணெய் பண்டை எடுத்துக்கிட்டு தன்னந்தனியாக நட்ட நடு ராத்திரியில் இடுகாட்டுக்கு போயிட்டு வந்துடலாங்கிற எண்ணம் ஒரு துளி கூட வரக்கூடாது. இதையும் மீறி சொல் பேச்சு கேட்காம நாங்கெல்லாம் பேராநார்மல் ஆக்டிவிட்டிஸையே பல தடவை பார்த்தவங்க. இதெல்லாம் ஏமாத்திரம்னு உள்ள வந்தீங்கன்னா பையில் இருக்கிற பணத்தை மார்க்கெட் கையே வைக்காம நைஸா உருவிட்டு போயிடும். தயவு செய்து பங்குச்சந்தையில் மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்படுங்கள். சரி, ஓகே, நம்ம இப்போ இன்றைக்கான ப்ரோக்கரேஜ் ஃபீஸ் எவ்வளோ சார்ஜ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஆர்டர் ஸ்டாப்குள்ளே போயிட்டு மறுபடியும் ஆர்டர் ஸ்டாப்குள்ளே போயிட்டு இங்கே எக்ஸிக்யூட்டட் ஆர்டர்ஸில் கான்ட்ராக்ட் நோட்டை கிளிக் பண்ணுனா நம்முடைய இன்றைக்கான டோட்டல் ப்ரோக்கரேஜ் ஃபீஸை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம இன்னைக்கு ஒரே ஒரு ஸ்ட்ரைக்கை பை பண்ணி செல் பண்ணினதுக்கு டோட்டல் ப்ரோக்கரேஜ் ஃபீஸ் இன்க்ளூடிங் அடிஷ்னல் சார்ஜஸோட டோட்டலாக 49.66 பைசாவை சார்ஜ் பண்ணியிருக்காங்க. பொதுவாக நமக்கு ப்ராஃபிட் வந்த அடுத்த நிமிடமே நான் அதை வித்ட்ரா போட்டுருவேன். இன்னைக்கு வித்ட்ராவல் போட முடியாததுக்கு ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. அது என்னன்னா, இன்னைக்கு காலையில தான் நம்முடைய ஃபண்ட்ஸ் டேப்ல நான் அமௌண்ட் ஆட் பண்ணினேன். அதனால வித்ட்ராவல் பேலன்ஸ்ல இன்னும் நம்முடைய கேபிட்டல் ரிஃப்ளெக்ட் ஆகாததுனால நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியது தான். நாளைக்கு நம்முடைய ப்ராஃபிட்டை வித்ட்ரா பண்ணிடலாம். அது வரைக்கும் கையை காலை வச்சுட்டு கொஞ்சம் பொறுமையா இருக்கணும்பா. மார்க்கெட்டை கவனமா வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க ஒரு விஷயத்தை கவனிச்சிருந்திருப்பீங்க. அது என்னன்னா, நம்முடைய டார்கெட் ஹிட் ஆனதுக்கு அப்புறமும் நம்ம ஸ்ட்ரைக் லைவ்ல தான் போயிட்டு இருந்திருக்கோம். டார்கெட் ட்ரிகர் ஆன பிறகும் நம்முடைய ஸ்ட்ரைக் இன்னும் ஓப்பன்ல தான் இருந்தது. அதனால இன்னைக்கு எந்த ஒரு தவறும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் மேனுவலா நம்ம ஸ்ட்ரைக்கை கிளிக் பண்ணி எக்ஸிட் பண்ணிருப்பேன். ஆனா அது ரிஜெக்ட் ஆயிடுச்சு. நான் மேனுவலா எக்ஸிட் கொடுத்த பிறகு நம்முடைய ஆக்ஷன் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் என்னன்னா, நம்முடைய டார்கெட் ஆல்ரெடி ட்ரிகர் ஆயிடுச்சு. ஏதாவது நெட்வொர்க் அல்லது சர்வர் எரர்னால இந்த இஷ்யூ நடந்திருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். மார்க்கெட் இப்போ க்ளோஸ் ஆயிடுச்சு. மார்க்கெட் கரெக்ஷனா பிறகு பேங்க் நிஃப்டி 17.15 பாயிண்ட்ஸ் பிளஸ்ல இருக்கு. ஓவரால் 44,496.20 பாயிண்ட்ஸ். நிஃப்டி 50 57.30 பாயிண்ட்ஸ் மைனஸ்ல இருக்கு. ஓவரால் வேல்யூன்னு பார்த்தாக்க 19,386.70 பாயிண்ட்ஸ்ல இருக்கு. இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம மார்க்கெட் என்னாச்சு நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மற்றும் யூஸ்ஃபுல்லான ட்ரேடிங் வீடியோட நாளை உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from market என்னாச்சு.